சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட சொந்தமா ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வெல்கம் டு வாக்காளர் பெருமக்களே எபிசோட் 5. தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் தங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குங்கிறத வேட்பு மனுல முழுமையா தெரியப்படுத்தணும். அந்த விதத்துல 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் பண்ண வேட்பு மனுல இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனக்கு 6.11 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறதா தெரியப்படுத்தியிருந்தாரு. அதே வேட்பு மனுல தான் தனக்கிட்ட சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருந்தாரு. வெளியூருக்கெலாம் போகிறப்பெல்லாம் டிஃபெண்டர் கார்லையும் ரேஞ்ச் ரோவர் கார்லையும் போகிறத பார்த்துருப்போம். அப்போ அது யாரோட கார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேளும். அதை நம்ம வேற எபிசோடில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் பண்ண வேட்பு மனுவில் தனக்கு 6.69 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறதா தெரியப்படுத்தியிருந்தாரு. அதே நேரத்தில் அவருக்கு 29.4 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு அப்படின்னும் அதே வேட்பு மனுல குறிப்பிட்டிருந்தாரு. ரொம்ப பாவம் இல்ல? எடப்பாடி பழனிசாமியை விட மிகப்பெரிய கடனாளியா இருக்கிறது நம்மளோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். சேப்பாக்கம் தொகுதியில அவர் வேட்பு மனு தாக்கல் பண்ணப்ப தனக்கு 28.82 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல 1.35 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. திமுக, அதிமுக, தாவேக்கன்னு எல்லா கட்சியும் ஒரு கை பார்க்குற சீமான் 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் பண்ண வேட்பு மனுவில் தனக்கு 31,06,500 ரூபா அளவுக்கு தான் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீமானோட மனைவிக்கு அதிக சொத்து இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு. சீமானோட மனைவி பேரில் 88.55 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இதே லிஸ்ட்ல தான் டிடிவி தினகரனையும் சேர்க்க முடியும். டிடிவி தினகரன் 2021 தாக்கல் செஞ்ச வேட்பு மனுல தனக்கு 76.62 லட்சம் ரூபாய்க்கு தான் சொத்து இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் தன்னோட மனைவி பேர்ல கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறதா வேட்பு மனுல குறிப்பிட்டிருந்தாரு. டார்ச் லைட் எல்லாம் தூக்கி எறிஞ்சி டிவியை உடைச்சி பிரச்சாரம் பண்ண கமலஹாசன் அவர்கள் வேட்பு மனுல தனக்கு 176.93 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு. அதே நேரத்தில் தனக்கு 49.5 கோடிக்கு கடன் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருந்தாரு. அரசியல்வாதிகள் தாக்கல் பண்ற சொத்து பட்டியலையும் கடன் பட்டியலையும் பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் உங்க மனசுக்குள்ள எழும். எலெக்ஷன் கமிஷனே நம்புது, உங்களுக்கு என்ன? எலெக்ஷன் சம்பந்தமான இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு விகடனோட சோசியல் மீடியா பேஜஸையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.